இந்திய அரசியலமைப்போட 4வது சரத்துல இருக்கிற தொழில்நுட்ப கட்டமைப்ப நேரடியா பிரிச்சு பார்ப்போம். ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது, இல்லனா ஏற்கனவே இருக்கிற மாநிலங்களோட எல்லைகளை, பேர்களை மாத்துறதுக்கு என்னென்ன சட்ட வழிமுறைகள் இருக்கு, அதோட துல்லியமான வரம்புகள் என்ன அப்படிங்கறத இந்த சரத்து தெளிவா வரையறுக்குது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம அரசியலமைப்போட அடிப்படையை புரிஞ்சுக்க ரொம்பவே உதவி செய்யும். சரி, ஒரு மாநிலத்தோட எல்லைய சட்டப்பூர்வமா மாத்தணும்னா நாடாளுமன்றத்துல எந்த அளவுக்கு ஒப்புதல் தேவைப்படும்? ஒரு மாநிலத்தோட பரப்பளவு குறைக்கிறதுக்கோ அல்லது புதிய பகுதிகளை இணைக்கிறதுக்கோ இருக்கிற சரியான சட்ட வரம்பு என்ன அப்படிங்கிற கேள்வியோடவே இதை நாம ஆரம்பிக்கலாம். பகுதி 1 சட்டத்தின் எழுத்துப்பூர்வ விதிகள். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த 4வது சரத்துல 2 உட்பிரிவுகள் இருக்கு. உட்பிரிவு 1 அப்புறம் 2. ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கும் போதோ இல்ல அதோட நிலப்பரப்பை மாத்தி அமைக்கும் போதோ பின்பற்ற வேண்டிய அடிப்படை தேவைகளை இதுதான் உருவாக்குது. நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றும்போது அந்த சட்டம் வெறும் எல்லைகளை மட்டும் மாத்தாம அதோடு தொடர்புடைய மத்த நிர்வாக மாற்றங்களையும் எப்படி கையாளணும் அப்படிங்கறத இந்த சட்ட வரம்புகள் ரொம்ப துல்லியமா வரையறுக்குது. பகுதி 2 அட்டவணை திருத்த தேவைகள். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மாநில எல்லையை மாத்திர எந்த ஒரு சட்டமுமே தானாகவே முதல் அட்டவணையிலையும் 4வது அட்டவணையிலையும் சில திருத்தங்களை செஞ்சாகணும். நமக்கு தெரியும், முதல் அட்டவணைங்கிறது மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களோட பெயர்கள், அதோட பரப்பளவு குறிக்கிறது. 4வது அட்டவணை மாநிலங்களவையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு இடஒதுக்கீடு நிர்ணயிக்குது. சோ எல்லைகளை மாத்தும்போது இந்த அட்டவணைகளை திருத்துறதுக்கான விதிகளும் அந்த சட்டத்திலேயே இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாற்றங்களை அமல்படுத்த தேவையான துணை விதிகள், இடைப்பட்ட விதிகள் எல்லாத்தையுமே அந்த சட்டம் உள்ளடக்கி இருக்கணும்னு 4வது சரத்தோட முதல் உட்பிரிவு ரொம்ப தெளிவா சொல்லுது. பகுதி 3 சட்டமன்ற வாக்குவரம்பு. 4வது சரத்தோட 2வது உட்பிரிவு என்ன சொல்லுது தெரியுமா? எல்லைகளை மாத்திர இல்லனா புதிய மாநிலங்களை உருவாக்குற சட்டங்கள் 368வது சரத்தின் கீழ் வர்ற அரசியலமைப்பு திருத்தங்களா கருதப்படவே மாட்டாது. அதாவது 368வது சரத்துல சொல்லியிருக்கிற கடுமையான திருத்த நடைமுறைகளை இது முற்றிலுமா தவிர்த்திடுது. இது ஒரு பக்கா டெக்னிக்கல் பாயிண்ட். அரசியலமைப்போட கட்டமைப்பு மாறினாலும் இது ஒரு முறையான திருத்தமா சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்படாது. அப்போ இதுக்கு என்னதான் நடைமுறைன்னு உங்களுக்கு தோணலாம். உள்நாட்டு எல்லைகளை மாத்துறதுக்கு நாடாளுமன்றத்தோட சாதாரண சட்டமன்ற நடைமுறை மூலமா ஒரு எளிய பெரும்பான்மை இருந்தாலே போதும். இதுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மையோ இல்ல மாநிலங்களோட ஒப்புதலோ தேவையே இல்ல. அவைக்கு வந்திருந்த வாக்களிக்கிற உறுப்பினர்கள்ல பாதிக்கு மேல ஆதரவு கொடுத்தாலே சட்டம் பாஸ் ஆயிடும். ஒரு சாதாரண சட்டத்தை எப்படி நிறைவேற்றுவாங்களோ அதே மாதிரி இந்த கட்டமைப்பு மாற்றங்களையும் ஈஸியா பண்ணிட முடியும். இது நாடாளுமன்றத்துக்கு எவ்வளவு பெரிய நெகிழ்வுத்தன்மையை கொடுக்குதுன்னு பாருங்க. பகுதி 4 எல்லையை விட்டு கொடுப்பதற்கான வரம்புகள். எளிய பெரும்பான்மைங்கிற ரூல் எந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னு இப்ப பாப்போம். இந்த இடத்துல ஒரு நியாயமான சட்ட ரீதியான கேள்வி வருது. ஒரு மாநிலத்தோட பரப்பளவு குறைக்கிற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கிட்ட இருந்தாலும் அந்த நிலப்பரப்பை அப்படியே ஒரு வெளிநாட்டுக்கு விட்டு கொடுக்கிற அதிகாரம் இந்த எளிய பெரும்பான்மைக்கு இருக்கா? உள்நாட்டுக்குள்ள மாநிலங்களை பிரிச்சுக்கலாம், சரி. ஆனா ஒரு இறையாண்மை கொண்ட தேசத்தோட எல்லைய இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியுமா? இந்த சந்தேகத்தை தீர்க்க கண்டிப்பா ஒரு சட்டப்பூர்வமான தலையீடு தேவைப்பட்டுச்சு. பகுதி 5 உச்ச நீதிமன்ற முன்மாதிரிகள். இந்த விவாதம் எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு பார்க்கலாம். 1960ல ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு. மேற்கு வங்கத்துல இருக்கிற பெருபாரி யூனியன் அப்படிங்கிற நிலப்பகுதிய பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுக்க மத்திய அரசு முடிவு செஞ்சப்போ அப்போதைய குடியரசுத் தலைவர் இந்த விஷயத்த உச்சநீதிமன்றத்தோட பார்வைக்கு கொண்டு போனார். அப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்த ரொம்ப துல்லியமான தீர்ப்பு இதுதான்: ஒரு மாநிலத்தோட பரப்பளவை குறைக்கிறதுக்கான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. ஆனா இந்திய எல்லைய ஒரு வெளிநாட்டுக்கு விட்டு கொடுக்க அந்த அதிகாரம் பொருந்தாது. அதாவது நம்ம நிலப்பரப்ப வெளிநாட்டுக்கு கொடுக்கறத சாதாரண சட்டம் மூலமா பண்ணவே முடியாதுன்னு கோர்ட் தெளிவா முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு. இந்த 2 நடைமுறைகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். உள்நாட்டு எல்லையை மாத்தணுமா நாடாளுமன்றத்துல ஒரு எளிய பெரும்பான்மை போதும். ஆனா இந்தியாவோட ஒரு நிலப்பகுதியை வெளிநாட்டுக்கு கொடுக்கணும்னா அது கண்டிப்பா 368வது சரத்தின் கீழ் கொண்டு வரப்படுற முறையான அரசியலமைப்பு திருத்தமா மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லயும் 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மை கட்டாயம் தேவை. இது உள்நாட்டு நிர்வாகத்துக்கும் சர்வதேச இறையாண்மைக்கும் நடுவுல ஒரு தெளிவான கோட்டை வரையறுக்குது. இத அப்படியே சில நடைமுறை உதாரணங்களோட பொருத்தி பார்ப்போம். 1960ல உச்சநீதிமன்றம் தன்னோட கருத்தை சொன்ன பிறகு அந்த பெருபாரி யூனியனை பாகிஸ்தானுக்கு மாத்துறதுக்காக 9வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் முறையா ஏற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2015ல வங்கதேசத்தோட எல்லைப் பகுதிகளை பரிமாற்றம் செஞ்சுக்க 100வது திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க.
இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா 111 சிற்றூர்களை வங்கதேசத்துக்கும் வங்கதேசம் 51 சிற்றூர்களை இந்தியாவுக்கும் மாத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 6.1 கிலோமீட்டர் எல்லையையும் வரையறுத்திருக்காங்க. இந்த 2 நிகழ்வுகளுமே எல்லைய வெளிநாட்டுக்கு மாத்தணும்னா 368வது சரத்து கட்டாயம் தேவை அப்படிங்கறத நமக்கு நேரடியாவே நிரூபிக்குது. நாடாளுமன்றம் தன்னோட நிர்வாக வசதிக்காக மாநிலங்களோட எல்லைகளை ரொம்ப ஈஸியா வெறும் எளிய பெரும்பான்மையோட மாத்தி அமைக்க முடியும். ஆனா அதே நாடாளுமன்றம் ஒரு அங்குல நிலத்தை கூட சாதாரண சட்டம் மூலமா வெளிநாட்டுக்கு விட்டு கொடுத்துட முடியாது. சட்டமன்றத்தோட அன்றாட செயல்திறனுக்கும் தேசத்தோட முழுமையான இறையாண்மைக்கும் நடுவுல இருக்கிற இந்த தெளிவான சட்டப்பிரிவு நம்ம அமைப்போட சமநிலைய எப்படி பாதுகாக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சட்ட விதிகள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ரொம்ப அடிப்படையான ஆழமான பாடம் இதுதான்.